அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். திருநள்ளாறு சனி பகவானை போயிட்டு வந்துடணும். ஜென்மத்தில் ராகு 7ல் கேது இருக்கிறனால கோளாறு பதிகத்தை சொல்லணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது, வயிறு சம்பந்தப்பட்ட, கழிவு பாதை சம்பந்தப்பட்ட, முதுகு தண்டுவிட சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட கவனம். பெரிய அளவுக்கு அனுகூலம். பணவரவு, உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறுவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்லாம் தீர்வது. கும்பத்துக்கு தொழில் அமைஞ்சிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். பலவிதமான நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில் கும்பம் வரும். இந்த வாட்டி தொழில் இல்லை, வீடு இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லைன்னா உங்கள் மேலே தப்பு. உங்கள் குடும்ப ஜோசியரை பார்த்துரு. எல்லாமே பாசிட்டிவ் வைப்பு. நிறைய வெளிநாட்டு டிராவல் அதிகமாக ஈடுபடக்கூடிய ராசியில் ஏது வரும் கும்பம். வெளிநாட்டில் கடல் கடந்து போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் கும்பத்துக்கு உண்டு. என்னடா வெளிநாட்டில் போகவே வேணாம்னா உங்களுக்கு இருக்குல்ல. நிறைய டிராவல் அதிகமாக வேற ஒருத்தவங்க செலவு பண்ணி உங்களை கூட்டின்னு போவாங்க. அற்புதம், ஆனந்தம் ஏற்படக்கூடிய ராசி யாரு? கும்பம். இழுபறியாக இருந்த சிக்கல்லாம் தீர்ந்துடும். யாருக்கு? கும்பத்துக்கு. ஓகேவா? முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுமா? யாருக்கு? கும்பம். குடும்பத்தில் அஷ்டலட்சுமி கடாட்சம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அற்புதமும் ஆனந்தமும் எல்லாம் நடக்கும். நிறைய கடன் வரும். கடன் வந்தால் தானே நல்ல காரியம்லாம் நடக்கும். நிறைய நல்லது நடக்குமே. 10 கோடி ரூபாயில் வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் பணம் 2 கோடி 3 கோடி இருந்தாலும் 7 கோடி கடன் வரணும்ல. வசதிகள் பெருக்கிக் கொள்வீர்கள். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், புது கௌரவம் கிடைக்கும், புது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், புது வேலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் கும்பத்துக்கு. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.